வணக்கம் நண்பர்களே. இங்கு கல்லீரல்கள் வாடகைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு போர்டு மட்டும்தான் இன்னும் டாஸ்மார்க்கில் போடலை. இது மது விற்பனை கூடங்கள். நீங்கள் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்குங்கிற வாசகங்கள் மட்டும் இப்போ பத்தாது. ஏன் இதை சொல்கிறேன்? இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும்னு லேபிள்லாம் ஒட்டி பார்த்தாங்க. விற்பனை 5 மடங்கு கூடிடுச்சு. ஒருவேளை அந்த வாசகங்களை தப்பாக யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மது அருந்துவோர் அந்த வாசகங்களை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் இனி இந்த வாசகங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்றால், உங்கள் கல்லீரல்கள் வாடகைக்கு எடுக்கப்படும். வாடகைக்கு எடுக்கப்படும்னா தனியாக வெளியெடுக்கிறது இல்லை. நாங்கள் கொடுக்குற மதுவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே, அதில் அந்த கல்லீரலை கொண்டு போய் ஊற்றினாலே அது வாடகைக்கு எடுத்த மாதிரி தானே. கல்லீரலில் மேக்சிமம் நிறைந்திருப்பது மது தானே. அப்போ ஒரு கட்டிடத்தில் யார் மேக்சிமம் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க வாடகைக்கு எடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ டாஸ்மார்க் உங்கள் கல்லீரலை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. இதன் மூலம் இதில் என்ன இதுன்னா, வாடகைக்கு அவங்க எடுத்துக்கிட்டு வாடகை வாசிகள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? வித்தியாசமான ஒரு வாடகை ஒப்பந்தம் இதெல்லாம். வாடகைக்கு குடியிருக்கிறவங்க வாடகைக்கு விட்டவங்களுக்கு தான் பணம் கொடுக்கணும். இங்கே வாடகைக்கு விட்டவங்க பணம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உங்கள் கல்லீரல்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு விட்டன. அதுவும் நீங்கள் பணத்தோடு வாடகைக்கு விட்டுருக்கீங்க. பணமும் தர்றோம், வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு ஒரு வினோதமான வாடகை ஒப்பந்தம் இல்லையா? இந்த டாஸ்மார்க் நிர்வாகம், தமிழக அரசு, நான் இதை உலகம் பூரா நடக்கலையா, முட்டாள்தனமாக பேசாதீங்க அப்படின்னு கேட்கலாம். உலகம் பூராவும் மது விற்பனை நடந்து கொண்டு இருக்கிறது, மது அருந்துவோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பது மிகப்பெரிய அவலம். தரம் குறைந்த, தரமற்ற, மிக விரைவில் ஒரு மனிதனுடைய உடல் பாகங்களை கெடுக்கக்கூடிய மதுவை தருகிறார்கள். இன்னொன்று, மது நுகர்வு என்பதும் இங்கு வேறு கலாச்சாரமாக மாறிவிட்டது. அதுதான் ஆபத்து. ஒரு தலைமுறை தன் சக்தியை இழந்து நிற்கிறது. அதனால தான் வடக்கேந்து உடல் உழைப்புக்கான ஆட்கள்லாம் அங்கேருந்து வர்றாங்க. இன்னும் சிறிது நாளில் பாருங்கள் என்னெல்லாம் நடக்கிறது என்று. தொடர்ந்து பார்ப்போம். தயவுசெய்து லிவர், அந்த கல்லீரலை வாடகைக்கு விடாதீர்கள். நன்றி.